ஹாய் நண்பா, அரசு மின்னணுவியல் தகவல் துறையிலிருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த வேலைகளுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி ஃப்ரெஷருக்கு மட்டுமே அலவன்ஸ் பேசிக் பே எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 60,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. முழு தகவலை தெளிவாக சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அரசு மின்னணுவியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மின்னணுவியல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வேலைவாய்ப்பு தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னையில் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் இருந்தாலும் எங்கேனாலும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தற்பொழுது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள். சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான், அதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 18ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பட் அந்த நோட்டிஃபிகேஷனில் மார்ச் 18ன்னு சொல்லி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கெசட்டட் கேட்டகரியில் வருதுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 78 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே வந்து வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து லெவல் 6 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு பேசிக் பே 35,400 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க, சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான அலவன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 50,000 60,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப் மூலமாக சேலரி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிடெக் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்சி படிச்சிருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ பிடெக் இல்லைனா வந்து எம்எஸ்சியில் என்ன டிசிப்ளின் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸில் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாலோ, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செக்யூரிட்டி படிச்சிருந்தாலோ, சாஃப்ட்வேர் சிஸ்டம் படிச்சிருந்தாலோ, இல்லைனா நீங்கள் பிடெக் எம்எஸ்சியில் ஐடி படிச்சிருந்தாலோ, எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலோ, இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலோ நீங்கள் எலிஜிபிள். ஸோ பர்டிகுலராக இந்த டிசிப்ளினில் பிடெக் ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த சயின்டிஃபிக் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்குலாம் 2 எக்ஸாம் வைப்பாங்க. பட் உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் மட்டும்தான், அதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருடம் இருக்குது. ஓபிசி அப்படிங்கிறது பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ நம்ம தமிழகத்துலேருந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் சென்னையில் தான் வேலை வாய்ப்பு மோஸ்ட்லி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே சென்னை எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லாம் இருக்கும். ஓஎம்ஆர்னா உங்கள் கையில் வந்து ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க, ஆன்சர் ஷீட்டு. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆன்சரை வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது, ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் டாபிக்ஸ் ஆல்சோ கேட்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் 65% ஆஃப் கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் கேட்டகரியில் வரும். பிஇ பிடெக் லைக் எம்எஸ்சியில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் 35% வந்து உங்களுக்கு ஜென்ரல் டாப்பிக்கில் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், அனாலிட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். உங்களுக்கு அந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி புக்கை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ஏரியாவில் தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அது நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து அந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். நானுமே 1-2 சாம்பிள் புக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அதை பை பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஒரு கொஸ்டினுக்குமே வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் வில் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணல, ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இன்டர்வியூ வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக கிடச்சிருங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ February 17 தான் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆகுது. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆனதும் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் வெப்சைட் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பொது பிரிவினர்கள் அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். ஆனால் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கிடையாது. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மட்டும் ஒரு 800 ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, குறிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் விடுவாங்க. அதுவும் உங்களுக்கு சயின்டிஃபிக் கேட்டகரியில் வருது அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அண்ட் என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கவர்மெண்ட் சைடில் ஆதார் கார்டா பேன் கார்டா லைக் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அஃபிஷியலாக இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கு கூட நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.